வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். சங்கடகர சதுர்த்தி விரதம் காரைக்கால் அம்மையார் குரு பூஜை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இடம்பெற உள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இடம்பெறவுள்ள சங்கடகர சதுர்த்தி விரதம் காரைக்கால் அம்மையார் குரு பூஜை தொடர்பாக இன்று குரு பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் 4ஆம் நாள் 18/3/2025 அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தோடு கூடியது. சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டுக்குரியதும் அன்றைய தினம் இறைவனாலே அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாருடைய குருபூஜை நாள். இந்த காரைக்காலிலே தனதத்தன் என்ற வணிகன் வசித்து வந்தான். அவனுக்கு ஒரு மகள், அவள் பெயர் புனிதவதி. இளம் பராயத்திலிருந்து சிவன் மீது அன்பு கொண்டு சிவ வழிபாடுகள் இறை தொண்டுகளை செய்து வந்தாள். அது மட்டுமல்ல, சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பது அவளுக்கு ஒரு விருப்பமானதுண்டு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவனுக்கு திருமண வயது வந்ததும் பரமதத்தன் என்கின்ற ஒரு வணிகனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பரமதத்தனுக்கு ஒரு நாள் அவனுடைய நண்பன் அவனை பார்க்க வருகின்றான். பார்க்க வருகின்ற நண்பன் தன்னுடைய தோட்டத்திலே காய்த்த 2 மாங்கனிகளை கொண்டு வந்து கொடுக்கிறான். இது என்னுடைய தோட்டத்திலே காய்த்த மாமரத்தினுடைய மாங்கனி, மிகவும் இனிமையாக இருக்கும் என்று கொடுத்து அனுப்புகிறான். இந்த பரமதத்தனும் அதனை தன்னுடைய பணியாளை அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறார். பகல் உணவு உண்டதும் இந்த மாங்கனியை சாப்பிடலாம் என்று அங்கே வீட்டில் கொண்டே புனிதவதியாரத்திலே கொடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் வருகின்றார். அங்கே சமையல் எதுவும் பூர்த்தியாகவில்லை. அந்த சிவனடியார் வந்து ஏதாவது அமது குடம்மா என்று சொல்லுகின்ற பொழுது இந்த புனிதவதியார் அந்த அடியாரை அழைத்து அமர வைத்து, எதுவுமே இல்லை என்றாலும் இந்த மாங்கனி 2 இருக்கிறது, அதில் ஒன்றை கொடுப்போம் என்று ஒரு மாங்கனியை வெட்டி அந்த அடியாருக்கு படைக்கிறார். அவரும் சுவைத்து உண்டு விட்டு ஆசீர்வதித்து செல்கிறார். பரமதத்தன் பகல் உணவுக்கு வீட்டுக்கு வருகிறான். உணவருந்தியதும் அந்த நண்பன் கொடுத்த மாங்கனியை கேட்கிறார். இந்த மாங்கனியை வெட்டி கொடுக்கிறாள். மிகவும் நல்லாக இருக்கிறதே, இன்னும் ஒரு கனி இருக்கிறதானே, அதையும் வெட்டித்தா என்று கேட்கிற பொழுது இவள் செய்வதறியாது தடுமாறுகின்றாள். இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறாள். சுவாமி அறையிலே போய் நின்று, இறைவா, ஒரு சிவனடியாருக்கு நான் அமுதாக படைத்து விட்டேன் மாங்கனியை, கணவன் கேட்கிறாரே, அவரிடத்தில் அவரை கேட்காமல் நான் இந்த சிவனடியாரை கொடுத்து விட்டேனே, என்னை எப்படியாவது காப்பாற்றி என்கின்ற பொழுது இறைவன் ஒரு மாங்கனியை கொடுத்தாராம். அதை கொண்டு போய் அங்கே கொடுக்கின்ற பொழுது அதை சாப்பிடுகிறான் தனதத்தன். இந்த பரமதத்தன் அதனை சாப்பிடுகின்ற பொழுது மிகவும் இனிமையாக இருக்கிறது. 2 மாங்கனிகளும் ஒரே மரத்து கனி என்று தானே நண்பன் சொன்னான். இது என்ன சிறப்பாக இருக்கிறது, மிகவும் அருமையாக இருக்கிறது என்று இவரிடத்திலே கேட்கிற பொழுது பொய் சொல்ல முடியாத கணவனிடத்திலே என்பதனாலே நடந்தவற்றை சொல்லுகிறாள். அவன் ஆச்சரியப்படுகிறான். தெய்வத்திலே இருந்து நீ மாங்கனி பெற்றாயா, எங்கே முடிந்தால் இன்னும் ஒரு முறை அந்த மாங்கனியை பெற்றுவா என்று சொல்லுகிற பொழுது மீண்டும் அவள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மீண்டும் ஒரு கனி கிடைத்தது. அதனாலே இவள் ஒரு தெய்வ சக்தி நிறைந்தவள், நான் இவளை விட்டு விலக வேண்டும் என்று வேறு ஊருக்கு போகின்றான். அங்கு சென்று வேறு திருமணம் செய்து குழந்தை குட்டியோடு இருக்கின்றான். இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இவளை சந்திக்கின்ற தருணம் வருகின்ற பொழுது காலிலே விழுந்து வணங்குகிறான். அப்பொழுது இந்த புனிதவதிக்கு ஆச்சரியம். எனக்கு தொட்டு தாலி கட்டின கணவனே என்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய பின்பு என்னுடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்கின்ற அளவிலே ஒரு தெய்வ சக்தியிடத்திலே இருக்கிறது என்றால் இந்த அழகு எனக்கு தேவையில்லை, பேயுருவத்தை கொடு என்று இறைவனை தரிசிக்கப் போகின்றாள். இறைவன் அந்த பேயுருவத்தை கொடுக்கிறார். இறைவன் இருக்கின்ற கைலாயத்திலே என்னுடைய கால்கள் படக்கூடாது என்பதனால் தலையாலே நடந்து சென்று அப்பனே என்று இறைவனை அழைத்த பொழுது அம்மையே வா என்று இறைவன் ஆசீர்வதித்தாராம். அந்த புனிதவதியார் தான் காரைக்கால் அம்மையார் என்று போற்றப்படுகின்ற அவருடைய சிறந்த குருபூஜை நாள் இந்த செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் 4ஆவது நாள் சுவாதி நட்சத்திரத்திலே இந்த காரைக்கால் அம்மையாருடைய குருபூஜையில் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.
ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளை தொடர்ந்து நிறைவடைகின்றன. வணக்கம்.